சென்னை அடையாறு பகுதியில் குவிந்து காணப்படும் குப்பைகளை அகற்றும் பணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஈடுபட்டார். அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏராளமான பொருட்கள் தண்ணீரில் அடித்து வரப்பட்டன. அவ்வாறு இழுத்து வரப்பட்ட பொருட்கள் அனைத்தும் தண்ணீர் வடிந்ததும் குப்பை மேடுகளாய் மாறி உள்ளன. அதனை தூய்மைப்படுத்தும் பணியில் தமிழ் மாநில காங்கிரசின் மாணவர் அணியினர் மற்றும் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாசன், வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைத்து சான்றிதழ்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னையில் கொட்டிய கனமழைக்கு பிறகு எதிர்காலத்தில் இதுபோன்ற நிலையை சமாளிக்க அரசு தயாராகிவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் மத்திய சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் மகேஷ் சர்மா இவ்வாறு கூறினார். நாட்டின் சில பகுதிகளில் கனமழையை பார்த்திருப்பதாகவும், ஆனால் சென்னையில் தற்போது பெய்து வரும் மழை யாருமே எதிர்பாராதது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற மழையை எதிர்கொள்ள அனைவரும் தயாராக வேண்டிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், எதிர்காலத்தில் இத்தகைய சூழலை சமாளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் விமானங்கள் இயங்க தொடங்கியிருப்பதாகவும் மகேஷ் சர்மா தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில விமானங்கள் வெள்ள நீரில் இழுத்துச் செல்லப்பட்டன. தொடர் மழையால் கடந்த 3 தினங்களாக விமான நிலையம் தீவு போல் காட்சி அளித்தது. விமானங்களை மூழ்கச் செய்யும் அளவுக்கு ஓடுதளங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக சில விமானங்கள் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிகிறது. அந்த விமானங்கள் அருகில் உள்ள மரங்களில் மோதி நிற்பது போன்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ஓடுதளங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு உள்நாட்டு விமான சேவை தொடங்கியுள்ளது. சென்னையில் 81% பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோக மையங்கள் செயல்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. எரிபொருள் தடையின்றி கிடைக்கும் விநியோகஸ்தர்களின் முகவரிகள் இந்தியன் ஆயில் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விநியோக மையங்களில் நீரை வெளியேற்ற முழுவீச்சில் பணிகள் நடப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்க்க சித்தூர், பெங்களூரு, சேலம் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் இருந்து கூடுதல் டேங்கர் லாரிகள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கூறியுள்ளது. எனவே பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என்பதால் அச்சத்தில் அவற்றை அதிக அளவில் வாங்குவதை சென்னை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது.